Hi, welcome to Veranda Race English is Easy. Okay, Saturday ஒரு சிலர் SBI prelims எழுதிருப்பீங்க. So after that we are meeting today. So எப்படியெல்லாம் எழுதுனீங்க? Good evening everyone. நீங்கள் இப்போ 120 grammar rules பார்த்துட்டு வரோம். அதே சமயம் we are also looking at solving some papers. Good evening Johnson. நீங்கள் எழுதுனீங்களா இந்த சாட்டர்டே நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்களா? இஃப் ஸோ ஹவு டிட் யூ ஒர்க்? குட் ஈவினிங் அருண், நீங்களும் எழுதுனீங்கன்னு நினைக்கிறேன்ல. நிவேதா குட் ஈவினிங். ஸோ உங்களுக்கும் ஸ்லாட் இருந்துச்சா? இல்லை 19th நிவேதா உங்களுது? குட் ஈவினிங் சந்தியா. ஓகே, ஸோ இப்போது இது இருக்குது. இப்போது வர்ற SBI PO ப்ரிலிம்ஸ் யாரெல்லாம் எழுதுறீங்க? ஹாய் பிரவீனா. இப்போது நம்ம டிசம்பர் 15th to 20th வர்ற எஸ் மேம் நிவேதா எழுதியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஐ திங்க் யூ செட் ஓகே, யூ ஹவ் ரிட்டன். ஸோ இப்போ வர்ற இந்த டிசம்பரில் வர்ற SBI ப்ரிலிம்ஸ் எவ்வளோ பேர் எழுதுறீங்க? குட் ஈவினிங் லாவண்யா லக்ஷ்மி. யாரெல்லாம் நீங்கள் எழுதுறீங்க இந்த டிசம்பர் 15th? பிகாஸ் see டிசம்பர் 1st அந்த ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து we thought we will give you completely mock paper once again. அப்போ நம்ம செஞ்ச மாதிரி இப்போவும் நம்ம ஒரு ஃபுல் mock paper every day. now and then நான் எழுதுறேன் மேம் ஜான்சன் போட்டிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி எத்தனை பேர்? ஸோ டிசம்பர் நம்ம அந்த வீக்கில் இருந்து ஷால் வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் கம்ப்ளீட் பேப்பர்? Yes, Pravina, today we are going to do rule 23 out of 120 grammar rules, seldom or never. Okay, good evening Shabna. Okay, so அந்த மாதிரி செய்யலாமா? ஒரு mock paper எடுத்து every day நம்ம சால்வ் பண்ணால் do you think it would be helpful? நிவேதாவும் myself ma'am சொல்லலாமா நிவேதா? ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. ஓகே, December 19th SBI PO. Good. So what we thought December 1st weekலேருந்து அந்த 15th வரைக்கும் solving mock paper in various இந்த லைவில் ரீசனிங் ஆகட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும், ஆர் இங்கிலீஷ் ஆகட்டும், நாம் மாக். பிரவீனாவும் ஓகே போட்டுட்டீங்க. மேம் கிராமர் ரூல்ஸ் சைட் பை சைட் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அது ரொம்ப பிரேக் விட்டுட்டோம், 15 days எல்லாம் பிரேக் விட்டுட்டோம்னா அது கேட்சப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சந்தோஷ், நீங்களும் சந்தோஷ் நிவியும் எழுதுறீங்க. ஸோ நிறையா பேர் எழுதுகிறோம். ஸோ நம்ம மாற்றி ஓகே ஆல்டர்னேட் டேஸ் செய்யலாம், இல்லை 1 and 2 days கிராமர் ரூல்ஸ்ன்னு அப்படியே ஒரு 2 ரூல்ஸாக அந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா எண்ட் ஆஃப் ஈச் மாக் பேப்பர் அந்த ரூல்ஸை சைட் பை சைட் செஞ்சிடலாம். இஸ் இட் கிளியர்? அந்த மாதிரி செய்யும்பொழுது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் as at the same time continuity of the grammar rules. எஸ், மாக் போடலாம். ஸோ எல்லாருக்குமே அந்த மாக் அது எல் பேண்ட் எனக்கு தெரியாதே, என்ன சொல்லணும்? ஓகே, ஸோ மாக் போட்டுடலாம். ஸோ நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா கிளாஸஸோடைய ஃப்ரீ PDF கிடச்சிரும். இஸ் இட் கிளியர்? ஸோ நீங்கள் அந்த PDF நம்ம மார்க் போடுற ஒரு PDFையும் நீங்கள் திருப்பியும் இன்னொரு வாட்டி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போடுங்க. மிஸ் யூ மேம் எஸ்டர்டே. எஸ், யா. ஸோ இப்போ சம் அன்கண்டிஷனல் ஒர்க். So I had to take a break. Okay, even then I was doing morning half a day, late evening alla senja. In between I had some personal work, so I could not meet you yesterday. But once I start doing this mock paper, நீங்க எவ்வளவு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீவரிஷாக நானும் இறங்க போகிறேன். ஸோ நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த மாக் பேப்பர் இந்த 15 days செஞ்சுட்டு கிராமர் ரூல்ஸும் செய்யலாம். அண்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் டவுன்லோட் ஆஃப் PDF.
almost 20 minutes you missed your class. SBI PO hall ticket வந்துருச்சா? பாட்ஷா ஏதோ கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அதர்ஸ் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க உங்கள் ஹால் டிக்கெட். ஸோ பாட்ஷா நீங்களும் எழுதுறீங்க. ஸோ நம்ம எல்லாருமே 20 days root word. So இந்த மாதிரி side by side, see whenever I am not there, அந்த மாதிரியான வீடியோஸை நான் vocabulary அதில் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப இல்லை, ப்ராக்டிஸிங் தான் தேவை. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் when I am not there I'll be giving. ஸோ அது லைவோ இல்லை ஆஃப்லைனோ தயவுசெய்து எல்லா வீடியோஸ் பாருங்கள். இப்போ நான் வந்து இன்ஃபேக்ட் இந்த ஒரு 15 days கூட ஒரு ஷார்ட்ஸ் I am planning synonyms of synonyms உடைய ஷார்ட்ஸு. ஸோ அதுவும் வேகமாக செய்யலாமா? ஒரு நாளைக்கு ஒரு 10 synonym ஷார்ட்ஸில், தட்ஸ் ஆல். நான் அது மட்டும்தான் கொடுப்பேன். அதை நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இஸ் தட் கிளியர்? ஸோ அதுக்குள்ளே ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இது ரீகேப் ஆஃப் ரூல் நம்பர் 22, ஈச் அதர் ஒன் another. So between two or in a small group, when the number is known, we will use each other. So young lovers, each other's eyes. So அந்த apostrophe yes எங்க இருக்கு? I am handicapped free app course கிடைக்குமா மேம் ப்ளீஸ் கேட்டு சொல்லுங்க. இன்னும் ஆப் கோர்ஸ் எதுவுமே வரலையே பாட்ஷா. ஆப்பில் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் இன்னும் நாங்கள் கொண்டு வரல. ஐ திங்க் பேங்கிங் ஆப் கோர்ஸ் வரல, இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் கெட்டிங் இட் ரெடி. Tony's parents blamed each other. The members of the organization asked if one another, third one another போட்டிங்களா? Correct. One another. Speed dating is an event in which men and women sit facing one another because we don't know for 5 minutes at a time. ஸோ ஏன்னா இங்கேயும் பாருங்கள், ஆக்சுவலாக மென் அண்ட் விமென், ஒரு ஆளும் ஒரு பெண்ணும் தான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இங்கே மென் அண்ட் விமென்னு கொடுத்துட்டாங்க. அந்த குரூப் நமக்கு தெரியாது, அதனால் ஒன் another. Bill and Ted always say great things about each other. Okay, just a recap or brush up of each other and one another. So by this time in the each, every, each other, one anotherலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸில் நிறைய அந்த ஈச் எவ்ரியெல்லாம் செய்யும் பொழுது நான் தான் சொல்லுவேன், எங்களோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸை கேளுங்க, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த கான்செப்டில். அதே மாதிரி அந்த adjective ப்ளஸ் நவுன் யூனிட் இதெல்லாம் வரும்போது, இந்த மாதிரியான எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் வரும்பொழுது நான் தான் சொல்லுவேன், எங்களோட அந்த 120 கிராமர் ரூல்ஸ் செஞ்ச அந்த யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸை கேளுங்க, எவ்வளவு ஈஸியாக அதை நம்ம சால்வ் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசம்பர் இந்த வீக் விட்டுருங்க, இது ரூல்ஸ் முடிச்சிருவோம். நம்ம டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து we will do which one? Mock paper. Okay? Yes, seldom or never. Rule 23, seldom or never. ஸோ இதில் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, law of inversion வரணும். If you start the sentence beginning with seldom or never, it should be with inversion. Verb, then subject, then the main verb. seldom or never யூஸ் பண்ணலாம், இல்லைனா seldom if ever. So what is the meaning? So அது மீனிங் தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் பை ஹார்ட் பண்ண தேவையில்லை. seldom or never எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா, seldom or everன்னு டெய்லி ஒரு ஆர்சி கொண்டு வாங்க மேம். கண்டிப்பாக அந்த மார்க் டெஸ்ட்டில் நம்ம டெய்லி ஒரு ஆர்சியும் வந்துடும் அருண். ஓகே, ஸோ செல்டம் ஆர் எவர்னு கொடுப்பாங்க. ஸோ ஓவர்லுக் பண்ணிடாதீங்க. உங்கள் பிரெயின் ஹஸ் காட் தி எடிட்டோரியல் வேர்ட்ஸா? சரி பார்க்கலாம். இந்த டிசம்பர் இந்த வாட்டி அந்த ஷார்ட்ஸு எடிட்டோரியல் வேர்ட்ஸ் கொண்டு வரேன். ஹாய் எம்கே, ஹாய். ஓகே, ஸோ இது வந்து உங்கள் பிரெயினே அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணி அதுவாகவே நெவர்னு படிச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி படிக்காமல் கவனமாக உட்காந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ டஸ் ஷி அட்டெண்ட் த கிளாஸ், இதுக்கு மீனிங் என்ன? மீனிங் புரிஞ்சுக்கோங்க. செல்டம் அப்படின்னால் அபூர்வமாக, அரிதாக.
இல்லை அட்டெண்டே செய்ய மாட்டாள். அவள் கிளாஸை ரொம்ப அரிதாகவோ அபூர்வமாகவோ இல்லைன்னா அட்டெண்டே செய்ய மாட்டாள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எவர், செல்டம் ஆர் எவர் சொல்ல முடியாது. Is that clear? Seldom, if ever, does she attend the class. So, if ever, எப்பயான அவ அட்டெண்ட் பண்ணியிருந்தால் பண்ணியிருக்கலாம். அதுதான் இதுக்கு மீனிங். ஸோ இதே மாதிரி little or nothing. ஸோ இதே தான் little or nothing, does it happen. Little or nothing, did it happen. seldom, once in a blue moon சொல்லிடலாம் பிரவீனா. ஸோ ஒரு இடியமாக சொல்லும் பொழுது it is once in a blue moon. once in blue moon சொல்லாதீங்க, year. once in a blue moon. நம்ம அந்த idiom, proverb அதில் இருக்கிற அந்த ஃப்ரேஸை அப்படியே இருக்கணும். ஏன்னா நாங்கள் கொடுக்குற ஆப்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை டிக் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? எஸ். இப்போ பாருங்கள், fill in the blanks with suitable options. ஸோ இங்கே எதுலேயுமே நான் வந்து இன்வர்ஷன் வர மாதிரி கொடுக்கல. எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் வித் த சப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஆப்ஷன் பார்த்துட்டு எஸ் ரைட் பிரவீனா. சந்தியா வந்து 1C கொடுத்துருக்கீங்க. ஓகே. எஸ். நிவேதாவும் seldom or never. She seldom or never writes to us. அவ எப்பொழுதானும் எழுதினால் உண்டு, இல்லைன்னா எழுதவே மாட்டாள். barking dogs seldom bite. கரெக்ட் அருண். அதில் தான் நான் ஆஸ் அ சைல்டு அந்த செல்டமை நான் பார்த்துருக்கேன். he, second one, he. ஓகே. இப்போ புரியுதா? இப்போ செல்டம் ஆர் நெவர். இப்போ செல்டம் ஆர் எவர்னு பண்ண முடியாது, செல்டம் இஃப் நெவர் பண்ண முடியாது, செல்டம் நார் எவர், இப்படியெல்லாம் தான் நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். புரிஞ்சிருச்சா? நம்ம ஒன்லி திங் இப்போ வேற ஒன்றுமே இல்லை, வி ஆர் ஜஸ்ட் லேர்னிங் அந்த செல்டம் ஆர் நெவர். இதை எப்படி உங்களுக்கு மெமரியில் கொண்டு வரணும்னு பார்த்துட்டு ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்படியெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாலோ இல்லை எரர் ஸ்பாட்டிங்கில் இப்படி இருந்தாலோ யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். எஸ், இஃப் எவர் இல்லைன்னா ஆர் நெவர். ஸோ இங்கே இருக்கிறது அதே தான், சி தான். செல்டம் ஆர் நெவர் ட்ரிங்க்ஸ். ஸோ எப்பொழுதானும் அரிதாக குடிக்கலாம், இல்லைன்னா குடிக்கவே மாட்டாரு. எம்கே அருண் எல்லாமே கொஞ்சம் பாருங்க, இங்கே எல்லாத்துக்கும் சி மட்டும்தான் ஆன்சர். அவ்வளோ ஈஸியாக நான் கொடுத்துருக்கேன். ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. இப்படியெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கவே முடியாது அருண். எம்கே நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கிளாஸில் லேட்டாக. நம்ம பாருங்கள், சந்தியா போடுறாங்க பாருங்கள், இஃப் எவர் இல்லைன்னா ஆர் நெவர். இந்த செல்டம்க்கு பக்கத்தில் ஆர் நெவர் வரலாம், இஃப் எவர் வரணும். இங்கே இஃப் நெவர் வரக்கூடாது. ஐ நியர் ஆல்ஃபபெட் ஆர் நியர் ஆல்ஃபபெட். எனக்கு பிரவீனா கொடுத்துருக்கிற என்ன சொல்கிறது எக்ஸாம்பிள் எனக்கு புரியலை, அருணுக்கு புரிஞ்சா குட். திஸ் லா வாஸ் செல்டம் ஆர் நெவர். 1 minute. எல்லாத்துலேயுமே செல்டம் ஆர் நெவர். அப்போ இந்த லா வந்து அரிதாக வந்திருக்கும், இல்லைன்னா வந்தே இருக்காது. இப்படி தான் நீங்கள் சொல்ல முடியும். அரிதாக வந்திருக்கும், இல்லைன்னா வந்தே இருக்காது. நெவர்னா வரவே வரல. ஓகேவா அருண்? இப்போ புரியுதா? அரிதாக வந்திருக்கலாம், இல்லைன்னா வந்தே இருக்காது. ஓகே. ஸோ நெவர் அப்படின்னா 0%, செல்டம்னா 10%. ஓகே. ஸோ மீனிங் புரிஞ்சுக்கோங்க அந்த சென்டென்ஸை. ஷீ
seldom or never scolds her children. ஸோ அவள் எப்பொழுதானும் அரிதாக அபூர்வமாக குழந்தைகளை திட்டுவாள், இல்லைனா திட்டவே மாட்டாள். ஸோ அவளை போய் இஃப் எவர் மீனிங் என்ன மேம்? அப்படியே திட்டி இருந்தாலும் எப்பொழுதேனும். அருண் செல்டம் இஃப் எவர்னா அப்படியே என்னைக்கான இருந்தாலும் அது ரொம்ப அபூர்வமாக. புரிஞ்சுது அருண்? ஒன்று அப்படி சொல்லலாம் ஒரு வார்த்தை. இப்போ சரி ஓகே, பிளாங்காக இந்த மாதிரி இருக்கிறத விட ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். ஓகே, சரி இப்போ யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, வந்து உங்கள் யுவர் ஃப்ரெண்ட், உங்களுடைய ஸ்கூல்மேட், ஸ்கூலில் படித்தவங்க உங்களோட டச்சில் இருக்காங்களா? இந்த ரைட்ஸ் டு அஸ் எல்லாம் எங்கள் பீரியட்னு வச்சுக்கோங்களேன், நாங்களே லெட்டர் ரைட்டிங்லாம் எழுதலை, அது வேறு விஷயம். ஸோ டச்சில் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? எங்கெங்க அவங்களோட அவ எப்போவான எனக்கு என்னோட மெசேஜுக்கு பதில் போடலாம். ஓகேவா? எப்போவான பதில் போடலாம், இல்லைனா பதிலே போட மாட்டா. பதிலே போட மாட்டானா செல்டம் ஆர் நெவர். ஓகேவா? இப்போ செல்டம் இஃப் எவர்னா பதில் போட்டிருக்கலாம், அப்படியே பதில் போட்டிருந்தாலும் அது எப்போதேனாலும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, தே seldom or never read a book. ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. அவங்க புக்கை படிக்க மாட்டாங்க, படித்தாலும் எப்பொழுதான படிச்சிருப்பாங்க. ஓகே, புக்கெல்லாம் அவங்களாம் படிக்கிறதே கிடையாது, அப்படியே படித்தாலும் அபூர்வமாக. புரியுதா? he அதே seldom or never reads a book. he seldom or never studies. அப்போ புரியுதா மீனிங்? ஓகே, அவங்க படிக்கவே மாட்டாங்க, எழுதவே மாட்டாங்க, குழந்தைங்களை திட்டவே மாட்டா, அப்படியே இல்லைன்னா எப்பவானும் அரிதாக. ஸோ இதுக்கு ஒரு பேர் வந்து செல்டம் ஆர் நெவர். பார்த்துட்டோமா? புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ ஜான்சன். அருண் வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, நான் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது வரும்? I don't want to tell. தேங்க்யூ பிருந்தா. ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்? இந்த இதில் அதை இன்னொரு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். நிவேதா ஆரம்பிச்சிட்டாங்க கொடுக்கறதுக்கு. செல்டம் இஃப் எவர். இப்போ இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. As the people were generally poor, he seldom if ever had any trouble with them. As the people were generally poor. Okay, seldom if ever. அவருக்கு ட்ரபிள்னு இருந்தாலும், எப்பொழுதேனும், இஃப் எவர் எப்பொழுதேனும் ட்ரபிள் இருந்தாலும் அது ரொம்ப அரிதாக. புரியுதா? செல்டம் இஃப் எவருக்கு மீனிங் புரியுதா? ஒன்று நம்ம சொல்லலாம், பிரச்சனையே இருக்காது, அப்படியே இருந்தாலும் அரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இஃப் எவர் கேன் கம் இன் திஸ் ஆல் பிளேஸ் ஆர் தே ஃபாலோ எனி நத்திங் நிருபன். இந்த ரெண்டில் ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வரும். ஸோ ஐதர் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்துருப்போம், இல்லைனா இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடு மாதிரி நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் சென்டென்ஸ் கம்ப்ளீஷனில், இல்லை எரர் ஸ்பாட்டிங்கில் அதை தப்பாக கொடுத்துருப்போம். இஸ் தட் கிளியர்? மீனிங் புரிஞ்சுக்கோங்க. இஃப் எவர் இந்த அவளே எழுதி இருந்தாலும் எப்பொழுதேனும், அதுதான் இஃப் எவருக்கு மீனிங். ஓகே, she could see that the Hansons seldom if ever had any company. ஸோ இந்த ஹான்சன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப், ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலிக்கு அவங்களுக்கு இது ஒரு கம்பெனி, ஒரு தெரிஞ்சவங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தாலும் அது அரிதாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கம்பெனினே இல்லை. எஸ் பிருந்தா, அதான் நீங்கள் இஃப் எவர் போடுங்க, இல்லைன்னா செல்டம் ஆர் நெவர் போடுங்க. புரியுதா?
ரெண்டுமே கரெக்டு. ஆனால் நாங்கள் இப்படி தான் ஆப்ஷன் கொடுத்து ஏதான ஒன்று தான் உங்களால் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்போம். புரிஞ்சுதா இப்போ? செல்டம் இஃப் எவர், செல்டம் ஆர் நெவர் ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்று தான். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இருந்தாலும் அரிதாக ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க. அதுதான் செல்டம் ஆர் நெவர், செல்டம் இஃப் எவர். புரிஞ்சிருச்சா? Indeed over half of you seldom if ever போடலாம். இல்லைனா seldom or never. புரிஞ்சிருச்சா? எஸ். பிருந்தா ஓகே போட்டாங்க. அருண் சிதம்பரம் புரிஞ்சுது மேம் போட்டாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரவீனா போட்டாங்க. இது ரெண்டு தான் காம்பினேஷன். ஓகே. People bought silk garments a few years ago. ஸோ இன்னும் ஒரு சில காலத்துக்கு முன்னால் people அரிதாகவோ இல்லைன்னா பட்டே வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் அரிதாக வாங்குவாங்க. அவ்வளோதான். இந்த ரெண்டு மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? செல்டம் இஃப் எவர் இல்லைன்னா செல்டம் ஆர் நெவர். younger brothers are commonly fortunate. வீட்டில் இளையவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப லக்கி. பட் seldom or never where the elders are disinherited. inherited அப்படின்னால் என்ன? ஈஸியாக தான் இருக்குது. மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சூட்டபுளாக உள்ளதை யூஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல் அருண், தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தா இந்த ரெண்டு தான் காம்பினேஷன். ஓகே. எங்கப்பா அவன் எங்கப்பா என்னோட டச்சில் இருக்கா, இருந்தாலும் அரிதாக. அந்த இருந்தாலும் அரிதாக தான் இஃப் எவர். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ younger brothers are commonly fortunate but seldom or never போடலாம். இல்லைன்னா இஃப் எவர். புரியுதா? where the elders are disinherited. எப்போ யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஃபார்ச்சுனேட்? மூத்தவங்களை விலைக்கு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டிலேயோ இல்லை எதுலேயுமே இல்லாத இடத்துல யங்கர் பிரதர்ஸ்க்கு லக்கு இல்லவே இல்லை, இருந்தாலும் அது அரிதாக. ஓகேவா? A change of heart seldom or never போடலாம். இல்லைனா seldom if ever happen without attrition. ஓகேவா? ஸோ attrition அப்படின்னால் குறைப்பு, ஆள் குறைப்பு, இல்லைன்னா எதுவுமே குறைச்சலாக இருக்கும் பொழுது நம்ம விட்டு சிலது போயிடுச்சு. attritionனா வாஷ் அவுட். ஓகே. நம்மலாம் ஹார்ட் மாறவே மாறாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆகும்போது தான் ஒரு விஷயத்துடைய அருமை நமக்கு புரியும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான். மனுஷ மனசு மாறவே மாறாது, மாறினாலும் அரிதாக. புரிஞ்சிருச்சா? மாறவே மாறாது, மாறினாலும் அரிதாக. ஓகே. இஃப் எவர்னாலும் அப்படியே மாறினாலும் அரிதாக. ஸோ தமிழ் எப்படி ரெண்டு விதமாக சொல்கிறோமோ அதே தான் இங்கிலீஷ்லையும். இது அப்படியே எரர் ஸ்பாட்டிங் பண்ணுங்க. அவ்வளோதான். இது நம்ம கற்றுட்டோம். நம்ம தனியாக ரூல் 23ன்னு கற்றுட்டோம். அதை நம்ம சென்டென்சஸில் புரிஞ்சிக்கிட்டோம். இப்போ அதை அப்படியே எரர் ஸ்பாட்டிங்கில் கொண்டு வாங்க. I have taken, I made sentences something like your PO exam. Okay? So, which one? See, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. 71% of 16 to 24 year olds இதில் கூட இருக்கலாம். Admit they seldom or never. இங்கே தான் error. Okay? So, it should be seldom if ever or seldom or never. Okay? Second one, throughout the day, I had overheard several protesters who had seldom
or never இருக்கணும். Or seldom if ever. Okay, இங்க இது போட்டுடலாமா? Third one, he shouted in return, asking what had brought them to that spot, seldom if never. So that is the error. Three B. இப்போ புரியுதா? ஸோ நீங்கள் சொல்லக்கூடாது மேம் நீங்கள் கொடுக்குற சென்டென்சஸ் எல்லாம் ஈஸி, கிளாஸ்லெல்லாம் ஈஸியாக இருக்குது, இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஐ ஹாவ் டேக்கன் கொஷின்ஸ் கலெக்டட். அதான் இதெல்லாம் கம்பைல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். எக்ஸலண்ட், நோ எரர், எக்ஸலண்ட். இப்போ புரியுதா? நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல மேம் நோ எரர் எப்படி மேம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரூலோ இல்லை ஒரு டாப்பிக்கை மட்டும் எடுத்து எரர்ஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் பிரெயினை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதில் அந்த பார்ட்டில் எரர் இல்லைன்னா நம்ம நோ எரர் போட்டுகிட்டே போவோம். அதற்கு பிறகு ஒரு 2 டாபிக் 3 டாப்பிக்காக சேர்ந்த எரர் ஸ்பாட்டிங் செய்யும் பொழுது இந்த 2-3 ரூல்ஸு, இந்த 2-3 கான்செப்ட்ஸ் நமக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். எரர் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா நோ எரர் முடியும். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த செல்டம் ஆர் நெவர்லாம் இப்போ புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை என்ன செய்யணும்னா ஒன்ஸ் இன் அ வீக்கு கொஞ்சம் பார்க்கணும். இப்போ எக்ஸாமுக்கு only one singular or plural ma'am? only one na singular தானே. only 1 in 5 American employees. So only 1 in 5 American employees of illalla. So இந்த இடத்துல 5 employees say they. ஆஃப் இருந்தால் தான், ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப் த இருந்தால் ஒன்லி ஒன் சிங்குலர். ஆனால் இங்கே சப்ஜெக்ட் வந்து இதுதான் எம்ப்ளாயீஸ். இஸ் தட் கிளியர்? Okay, so now let us go for phrasal verb call. See, every class, as I tell you, we need to do the grammar rules. At the same time, we should do some vocabulary. It could be, what to say, it could be phrasal verbs, it could be idioms. So, நம்ம அப்போ பார்த்த idioms 1 or 2 அதெல்லாமும் mix பண்ணி and error spotting, para jumbles எல்லாமே எடுத்துட்டு நம்ம work பண்ணலாம் next weekல இருந்து. A situation like this calls. Prepositional object பார்க்க கூடாது, noun தான் பார்க்கணும். Called for. A situation like this calls for. Please brush up ma'am. அதான் ஆன்சர் சொல்லிட்டே சொல்கிறேன். Call for அப்படின்னு சொன்னீங்கன்னா it is required. Call for means required. The meeting has been ஆஃப் அப்புறம் வர்ற நவுன் பார்க்கக்கூடாது. எஸ் அருண், ஆஃப் அப்புறம் வர்ற நவுன் பார்க்கக்கூடாது. பட் இது வந்து வேற டைப் ஆஃப் ஃப்ரேஸ். த மீட்டிங் ஹாஸ் பீன் கால்ட் ஆஃப். ஸோ கால் ஃபார் மீன்ஸ் required. Call off means cancelled. Okay, called after. So passive voice la call after அப்படினால் resemble.
active voiceல take after சொல்லிருக்கோமா, she takes after her mother. okay, இது resemble. so இது வந்து active voice, இது வந்து passive voice. was called after. ஓகேவா, was called after. so call after passive voice la resemble, take after active voice la resemble. I will call dash the package at the post office on my way home. என்ன கொடுத்திருக்கீங்க fourth one? I will call on. call on, generally call on என்ன? call on means formal visit. formal visit அதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் நேராக போய் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து போஸ்ட் when you in your absence அது திருப்பி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும் இல்லையா. ஸோ யூ நீட் டு ஃபிக்ஸ் அப், ஃபைண்ட் அவுட் அண்ட் தென் கோ அண்ட் கலெக்ட். ஸோ கால் ஆன் மீன்ஸ் a formal visit. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போகிறதுக்கு பேர் கால் ஆன். இதை ப்ரஷ் அப்புக்காக தான் நான் திருப்பி கொண்டு வந்தேன். My aunt is ill, so I'm going to call in. Why? Call in அப்படினால் casual visit, அதாவது போகிற வழியில் அவங்கள பார்த்துட்டு போகிறேன். க்ளீனாக போட்டிருக்காங்க பாருங்க. and see her after work. third one மட்டும் once again ma'am. இது third, 1 minute. I'll just go to the previous one. I was called after, third one, I was called after my grandmother. என்ன எங்கள் பாட்டிக்கு பிறகு என்ன பார்க்குறாங்க, பாட்டியை போல, ஏஜ் கிடையாது அவங்கள. ஸோ ஐ டேக் ஆஃப்டர் மை மாம் அப்படின்னு சொன்னால் அவங்கள நான் ரிசம்பிள் செய்கிறேன். அதாவது என்னுடைய ஆக்ஷன், பிஹேவியர், பர்சனாலிட்டி இருக்கலாம், இல்லைன்னா அப்பியரன்ஸ் இருக்கலாம். அதையே வந்து பாசிவ் வாய்ஸில் சொல்லும் பொழுது கால் ஆஃப்டர், அவங்கள போல என்ன கூப்பிடுறாங்க. இஸ் இட் கிளியர் நிருபன்? கால் இன் அண்ட் see her after workனா கேஷுவல் விசிட். ஸோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்லை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுக்கு போகும்போது கால் இன். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஏன் கால் ஆன் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகணும். கால் இன், கால் ஆன். The sink is leaking. I would better call in a plumber. Call in a plumber. So you understood Nirban? Okay. Sixth one up இருக்கா? up இல்லை. Sixth one up இருந்தால் call up, phone பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து call up இல்லை பிருந்தா, அதனால call in. Call in, casual visit. Seventh one, he has been called up. கூப்பிட்டுருக்காங்க. Okay, கூப்பிட்டுருக்காங்க. He has been called up for military service. See, call up வந்து இன்னொரு மீனிங் ஆஃபர். அதான் நிருபன் தெரியும். ஒரே ஒரு ஃப்ரேசல் வேர்புக்கே 2-3 டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். இந்த இடத்துல கால் அப்புக்கு மீனிங் ஆஃபர். He has been offered military service. ஏதோ ஒரு department. He called dash them to produce some evidence for their accusations. call up ஒரு ஃபோனும் இருக்கு. ஸோ இது ஃபோன்லேயும் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. he called on them
to produce some evidence for their accusations. So இது வந்து ஒரு லீகலாக இருக்கு, accusations எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி போட்டிருக்கும் பொழுது ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்க போயிருப்பாங்க. ஸோ he called on, called up இல்லை, ஏன்னா ப்ரொடியூஸ்ன்னு சொல்லும் பொழுது it is visual, direct. So he called on them, formal visit. ஏன்னா இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி செஞ்சாதான் உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரிக்கு இருக்கும். லாங் டேர்ம் மெமரி நான் எதை சொல்கிறேன், ஒரு ஜாப் கிடைக்கிற வரையில். ஸோ ஐ எம் நாட் டெல்லிங் லாங் டேர்ம் மெமரினா ஐ டோன்ட் மீன் 1 year or 2 years. ஐ ஜஸ்ட் மீன் மந்த்ஸ். லாங் டேர்ம் மெமரிங்கிறது மந்த்ஸ் சொல்கிறேன். ஓகே. 9th one, call her up on her landline. இப்போ 10th one கொஞ்சம் ட்ரிக்கி. ஜான்சன் வெயிட் பண்ணுங்க. இதே பாருங்க, கால்ட் அப் யூ. கால்ட் அப் யூ வராது, கால்ட் யூ அப் தான் வரும். நிவேதா எல்லாருமே பாருங்க, கால் யூ அப். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா கரெக்ட் ஜான்சன். ஸோ கால் யூ அப்னு இருக்கணும், கால் அப் யூ வராது. கால்ட் ஃபார் யூ while you were out. Your husband called for you. Okay. So could you ring him back? So called up you வராது. Call out ஏன் வராதுன்னா நிருபன், call outனா could you ring him back ன்னு சொல்றாங்க. ஓகே. யூ பார்க்கல மேம். ஸோ இங்கே could you ring him backங்கிறாங்க. ஸோ அப்போ அவர் இந்த இடத்துல இல்லை. கால் அவுட்னா என்ன, கால் அவுட்னா ஷவுட். ஷவுட்னா கோபமாக சொல்லலை, சத்தமாக கூப்பிடுவது. கால் அவுட். த டீச்சர் கால்ட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஓகே. ஸோ கால் அவுட் சத்தமாக கூப்பிடுறது. கால் அவுட் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப்ஸ், அதான் சத்தமாக கூப்பிடுவதுக்கு கால் அவுட். ஓகே. ஸோ இந்த இடத்துல could you ring him backங்கிறாங்க, அதனால கால் அவுட் வராது. ஸோ அவர் அந்த ஏரியாவில் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலை. ஓகே. இப்போ இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் பார்க்கலாமா. ஸோ ஐ தாட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு இதுவும் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன எவ்ரி டைம் நீங்கள் சினானிம்ஸ் பார்க்கலான்னு நான் ஷார்ட்ஸ்லேயும் சினானிம்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி சினானிம்ஸ் இப்போ இது வந்து ஒரு ட்ரையல் தான். ஓகே. ஸோ ஷார்ட்ஸில் இந்த வேர்ட்ஸை மட்டும்தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அதுக்கு தான் டைம் இருக்கும். ஓகே. ஸோ நான் அது சொல்லும் பொழுது யூ கேன் see and you can hear the synonyms. ஸோ நம்ம வந்து கிளாஸில் we can work out the examples, exercises. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ்னால் இம்பார்ட்டண்ட்டுங்கிற வேர்டுக்கு என்னெல்லாம் சினானிம்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு புதுசு பாருங்கள். போட்டென்டஸ், இது ப்ரொனன்சியேஷன் பாருங்கள். போட்டென்டஸ், அந்த ஆர் இஸ் சைலண்ட். ஸோ போட்டென்டஸ், pivotal, evidential, momentous, consequential. இன்னும் என்ன உங்களுக்கு புதுசாக இருக்குது, உங்களுக்கு எது புதுசுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ பி வெரி கிளியர். Portentous is a new word to me. When I was looking for synonyms for the word important, இது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் கற்றுட்டது இது portentous. உங்களுக்கு இதில் அதுதான் புதுசாக இருக்கலாம், இல்லை வேற ஏதானும் புதுசாக இருக்கலாம். இஸ் தட் கிளியர்? இப்போ நீங்கள் எது வேணால் ஃபில் பண்ணலாம். பட் ஐ வாண்ட் யூ, இதை எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சினானிம்ஸ். ஏன்னா நீங்கள் கேட்குறீங்கல்ல வெக்காபுலரியில் சினானிம்ஸ் எப்படி மேம் நாங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, தேர் வாஸ் நத்திங், எது வேணால் போடலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா 2-3 days கழித்து மாற்றி போட்டுக்கோங்க. There was nothing portentous or solemn about him. There was nothing monumental or
solemn about him. The report contains numerous pivotal references, significant references. புரிஞ்சுதா? இது எல்லாமே important உடைய synonym. So important நீங்க சொல்ற இடத்துல எல்லாம் நீங்க இத போடலாம். So there was nothing portentous. Okay? The report contains numerous. அருண் வந்து salient போட்டாங்க. மத்தவங்க என்ன பண்றீங்க? நிவேதா, ஜான்சன், பிரவீனா, பிருந்தா, நிருபன். ஒரு வேர்ட் போடுங்க. ஆளுக்கு ஒரு வேர்ட் போடுங்க. எது கரெக்ட்னு பார்க்கலாம். Fill in the blanks with the suitable words. Crucial, இது எல்லாமே adjectives தானா மேம்? Yes. அருண், எல்லாமே adjectives. Okay? So there was nothing portentous சொல்லலாம். There was nothing salient சொல்லலாம். There is nothing crucial. So second one, Pravina significant கொடுத்திருக்காங்க. Johnson crucial கொடுத்திருக்காங்க. Brinda evidential கொடுத்திருக்காங்க. நிவேதாவும் evidential கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். புரியுதா இப்போ? This is how higher level of advanced level of talking. இப்போ நார்மலா important ன்னு சொல்லிடுவோம். பட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போடும் பொழுது உங்களுடைய vocabulary is really enhanced. noun வரும். evidential references இருக்கலாம். Okay, recent developments are as crucial as போடலாம். The present aspect of society is monumental. Monumental. Shall I go to the next slide? So இப்போ நீங்க உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியும். monument இல்ல பிரவீனா, monumentனா noun, monumental அப்படினால் adjective. ஓகேவா? ஸோ நீங்க இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு யூ ஆர் நாட் கோயிங் டு பிரிண்ட் அவுட். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறதில்ல. ஓகே? ஸோ என்ன செய்யணும், ஒரு நாள் அப்படியே நீங்கள் வேறு வேர்ட்ஸை நீங்கள் மாற்றி படியுங்க. எல்லா ஆப்ஷன் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? எஸ் எஸ் அருண். Sunderland 121. Perhaps he will think it remarkable. எழுதலாம். The split reflected here consequential. Hence the principle na முக்கியமான. In social politics too, the city's contribution to 20th century thought and culture was no less crucial, no less salient. So எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து மாற்றி படித்தாலும் மீனிங் ஒன்று தான். அந்த இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கு இத்தனை சினானிம்ஸ் நீங்கள் மாற்றி யூஸ் செய்யலாம். Is that clear? This is how you need to work on vocabulary. ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் சினானிம்ஸ் எடுத்து, பட் உங்களுக்கு இந்த மாதிரி அதே மாதிரி சென்டென்சஸை எடுக்கிறது தான் கஷ்டம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு கேப்சியூல் மாதிரி கொடுத்துட்றேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 and 2 days மாற்றி அந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணி படித்து பாருங்கள், போதும். ஓகேவா?
see இப்போ நாங்கெல்லாம் எப்படிவா கற்றுட்டோம், நாங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வேறு வேறு இடத்துல ஒரு க்ரூஷியல்ங்கிற வேர்டை ஒரு 10-12 இடத்துல படிச்சிருக்கோம். சிக்னிஃபிகண்ட்டுங்கிறத ஒரு 10-12 இடத்துல மினிமம் சொல்கிறேன். ஓகே, ஸோ என்ன கேட்பாங்க, தேங்க்யூ பிரவீனா. ஸோ மேம் உங்களை மாதிரி நாங்கள் எப்போ பேச முடியும், உங்களை மாதிரி எப்படி வரும்னா, இட் இஸ் லைக் அப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே நான் சொல்லுவேன், இட் இஸ் 25 years ஆஃப் ரீடிங். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு ரீடிங்க்கு டைம் இல்லை. ஐ எம் நாட் பிளேமிங் யூ. இப்போ வந்து நீங்கள் ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இப்போ உட்காந்து நீங்கள் இப்படி கலெக்ட் செய்ய முடியாது. ஸோ ஐ ஆம் டூயிங் தட் ஒர்க் ஃபார் யூ. ஸோ இதை நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மாறி மாறி கொஞ்சம் பார்த்து அப்படியே சப்ஸ்டிடியூட் மென்டலாக சப்ஸ்டிடியூட் பண்ண மோர் தென் இனஃப். இஸ் தட் கிளியர்? அண்ட் கொஞ்சம் சில பேருக்கு ஆடிட்டரி இன்டெலிஜென்ஸ்னு இருக்கும். ஸோ அவங்க அந்த ஷார்ட்ஸை வந்து 2-3 டைம் போட்டு கேளுங்க. ஓகே, அண்ட் ப்ராக்டிஸ் செய்யணுன்னா இந்த மாதிரியான எக்ஸசைசஸை நீங்கள் திருப்பியும் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஆல்வேஸ் வந்து ஆடிட்டரியும் விஷுவலும் உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். அதனால் ஷார்ட்ஸை போட்டு கேளுங்க. இதை அகெயின் ஒருத்தருக்கு ஒரு கிளாஸ்லேயே புரிஞ்சிடும், இன்னொருத்தர் 2 கிளாஸ், இன்னொருத்தருக்கு 3 கிளாஸ். ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் செய்யலாம். அருண் வந்து ரொம்ப கரெக்டாக ப்ராக்டிஸ், வி வில் ப்ராக்டிஸ்னு எஸ் போட்டிருக்கீங்க. எக்ஸலண்ட். அதை பிரவீனா கவனித்து அதையும் வந்து சிஇ நவுன் எஸ்சி வேர்ப்னு போட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஹவ் ஒரு குரூப்பாகவே நம்ம we have to grow. Is that clear? So tomorrow I'll meet you with next set of interesting exercises on vocabulary. இந்த synonyms உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பெட்டராக இருக்குமா? நாளைக்கும் செய்யலாமா? எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த synonyms உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யலாமா அப்படின்னு போடுங்க. அது ஓகேவா இருந்தால் tomorrow I'll bring similar exercises on synonyms or antonyms. ஓகே, செஞ்சுட்டு நம்ம ஒரு based on rules or based on any other topic we will solve exercises. Till then, bye. Yes, Brenda yes போட்டிருக்கீங்க. Others also உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. Is it useful? Yeah, thank you.